ஜொகூரில் உள்ள இரு சிஐக்யூ சுங்க குடிநுழைவு மற்றும் தனிமைப்படுத்தும் வளாகங்களுக்கு தாம் தொடர்ந்து திடீர் வருகை மேற்கொள்ள உள்ளதாக மாநில மந்திரி பசார் டத்தோ ஒன் ஹாஃபிஸ் காசி கூறியுள்ளார். அவ்விரு சிஐக்யூ வளாகங்களிலும் உள்ள பிரச்சனைகளுக்கு முழுமையாக தீர்வு காணப்படும் வரை தமது அந்த அதிரடி நடவடிக்கை தொடரும் என ஒன் ஹாஃபிஸ் சூளுரைத்துள்ளார். நாட்டின் முக்கிய நுழைவாயிலுக்கு நான் நேரடியாக வருகை புரிவதை பலர் விரும்பவில்லை என்பது எனக்கு நன்கு தெரியும். எனது அந்த திடீர் பயணங்கள் அவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது. எனினும் அங்கு காணப்படும் பிரச்சனைகளுக்கு முழுமையாக தீர்வு காணப்படும் வரையில் அந்த திடீர் வருகையை தாம் ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை என ஒன் ஹாஃபிஸ் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதே சமயம் ஜொகூர் மாநிலத்தின் புதிய குடிநுழைவுத்துறை தலைமைத்துவத்தின் வாயிலாக தினமும் அந்த நுழைவாயில் வழியாக வேலைக்கு சென்று திரும்பி வாழ்க்கையை நடத்த போராடும் 2,50,000-க்கும் அதிகமானோர் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு சிறந்ததொரு தீர்வை ஏற்படுத்த முடியும் என தாம் நம்புவதாகவும் ஒன் ஹாஃபிஸ் குறிப்பிட்டுள்ளார். ஜொகூர் சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது அம்மாநிலத்தில் உள்ள எல்லை நுழைவாயில்களில் போக்குவரத்தை எளிதாக்க மாநில அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு ஒன் ஹாஃபிஸ் அவ்வாறு பதிலளித்தார்.